ஓம் சரவணபவா. 2025 சனி பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 2.5 வருடம் கடந்து வந்துட்டீங்க. இப்ப ஜென்ம சனியா ராசிக்குள்ளேயே சனி பகவான் வரப்போறாரு. இந்த சனியால என்ன பலன்? கண்டிப்பா நிறைய நற்பலன்கள் இருக்கு. 7.5 சனி காலகட்டத்துல நிறைய பேருக்கு வீடு அமையும், சொந்த வாகனம் எல்லாம் அமையறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு, வெளிநாடு போறதுக்கான யோகங்கள்லாம் இருக்கு. இந்த சந்திரனோட இந்த சனி சேரும் பொழுது கண்டிப்பா ஜலராசியான மீன ராசி நேயர்களுக்கு வெளிநாடு யோகம் இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா போயிடுவீங்க. இதனால இன்னும் நல்ல பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2025 26ல இந்த 2.5 வருடம் கண்டிப்பா இங்கதான் உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது 26ல இதுக்கான பலன் ரொம்ப அதிகப்படி நீங்க நற்பலனா பார்க்கலாம். ஏன்னா குரு அப்ப 5ஆம் இடத்துக்கு வருவாரு. இந்த ஒரு வருடம் மட்டும் கொஞ்சம் அதுக்கான முயற்சிகள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த வருடம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 25ல மத்த என்ன பலன்கள் அப்படின்னா உடல் காரகர் சந்திரன், அதே மாதிரி மனோகாரகர் சந்திரன். இவரை சந்திரனை சனி ஆட்கொள்ளும் பொழுது ஏற்கனவே ராகு அங்க இருந்ததுனால மனசஞ்சலம் நிறைய கொடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு தீய சகவாசம் எல்லாம் கூட ஏற்பட்டு இருக்கும். இப்ப சனி அங்க வர போறாரு. ஆனா அவர் சனி போறதுக்குள்ள மே மாதம் போல ராகு கீழே இறங்கி வந்துருவாரு, உங்க ராசியை விட்டு விலகிடுவாரு. அதனால சனியால என்ன பலன் நடக்க போறது அப்படின்னா இந்த மனோ குழப்பத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதனால டிசிஷன் அவசரப்பட்டு எடுக்காதீங்க, நிதானமா யோசிச்சு ஒரு செயலை செய்யுங்க. அதே மாதிரி தாயாரின் உடல் நலத்தை கவனமா பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும். அதே போல இந்த சூரியன் சஞ்சாரம் உங்க ராசிக்குள்ளேயே பங்குனி மாசம் வருவாரு. அதே போல ஆடி மாசம், கார்த்திகை மாதம், இந்த மாதங்களுக்கு அதாவது சனிக்கு சூரியன் திரிகோணத்துல வரும்பொழுது இந்த ராசிகள் அதாவது ஆடி, கார்த்திகை, பங்குனி இந்த மாத காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எலும்பு முறிவு இது போல அமைப்பு சூரியனும் சனியும் எல்லாருக்கும் வராது. அந்த சேர்க்கை இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எலும்பு முறிவு போன்ற சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா வண்டியில போங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சனி பகவான் துப்புரவு தொழிலாளர்களை குறிக்கிற ஒரு கிரகம். அதனால துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. அதே போல தயிர் சாதம், பால் இது போல பௌர்ணமி தினத்தை ஒரு மாசமும் பௌர்ணமி கண்டிப்பா தவற விடாம மெடிடேஷன் இது போல பண்ணுங்க. பார்வதி அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் பேருக்கு தானம் கொடுங்க. இதுவே பரிகாரமா இருக்கும். காகத்துக்கு எப்பவும் போல நீங்க எப்பவும் சோறு வைக்கிற போல நீங்க சாதமோ ஏதோ ஒண்ணு வைங்க. இதுவே ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமா எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த 2025 ஒரு சுமாரான காலகட்டமா இருந்தாலும் உங்க முயற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் பிரதிபலன் இந்த சனி உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுதே 2026ல ரொம்ப ஒரு நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.